கிட்னி ப்ராப்ளம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா கிட்னி ப்ராப்ளம்லாம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கே பரவலாக இது வந்து காணப்படுது. எங்கள் அப்பாவோட கிரியேட்டினின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது ப்ரோ, யூரியா வந்து 90 இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னும் கொஞ்சம் போனால் டயாலிசிஸ் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்றவங்களாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கொடி கிள்றேன் இல்லையா, இதோட பேர் வந்து மூக்கிரட்டை இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷில் புனர்னவான்னு சொல்லுவாங்க. இது கொடி போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், மேலே இலை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், ஊதா கலரில் சின்ன சின்னதாக பூ பூக்கும் நண்பா. இந்த கொடி எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தாங்க கிடைக்கும். முக்கியமாக புதர் போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து படர்ந்துருக்கும், அப்படியே கொடியாக வந்து ஓடி இருக்கும். நீங்கள் வில்லேஜில் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கனாலோ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். இது கொடி வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் நண்பா. முக்கியமாக வில்லேஜ் சைடில் தான் கிடைக்கும், சிட்டி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இந்த செடிக்கு இன்னும் 2 பேர் கூட சொல்கிறாங்க நண்பா, மறுஜென்மம் மற்றும் புதுப்பித்தல். பாலடைஞ்ச கிட்னியை கூட இந்த கஷாயத்தை தினம் குடிச்சிட்டு வந்தோம்னா மறுபடியும் வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கிரியேட்டினின் லெவல் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 3 இருக்குது 4 இருக்குது, அது மேலே ஏறாமல் எப்படி ப்ரோ பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூரியா லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா இது குறைக்கும் நண்பா. அதுவும் இல்லாமல் இந்த கிரியேட்டினின் யூரியா லெவல் ரொம்ப ரைஸ் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா காலில் வந்து நீர் தேங்க ஆரம்பிச்சிடும், அந்த கெட்ட நீர் எல்லாமே. ஸோ யூரின் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கஷாயத்தை குடிக்கிறதுனால அந்த யூரின் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போகும் நண்பா. அதுக்காக டயாலிசிஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே குறைஞ்சிரும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுவாங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல வரல. இந்த யூரியா கிரியேட்டினின் லெவல் வந்து ஓரளவு ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் ஏறாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களை காப்பாற்றும். அது மட்டும் எனக்கு வந்து தெரியும். இதை வந்து டெய்லி எங்கள் அப்பாவுக்கும் வந்து நான் கொடுத்துட்டு வரேன் நண்பா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தினம் பண்ணிட்டு இருக்கனால தான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவு இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கஷாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டை வந்து நச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் மிளகு இது 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை நண்பா. இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ், பெருசாக ஒன்றும் தேவையில்லை. டெய்லி காலையில் இது வந்து தினம் வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும் நண்பா. இந்த மிளகு சீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடியாக நம்ம அம்மிலையும் நீங்கள் இடிச்சிக்கலாம், மிக்சிலையும் போட்டு இடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பொடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நச்சிக்கணும் நண்பா. 2 பல்லு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நச்சு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த இலை இருக்கு இல்லையா, அதை நம்ம டோட்டலாக கிள்ளி போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக கழுவிடணும். ஏன்னா வெளியே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரனால கண்டிப்பாக அதில் நிறைய அழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே கழுவிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கொதி வர சொல்ல அந்த இலையை வந்து போட்டுருணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க அதில் இருக்க சாறு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும் நண்பா. முக்கியமாக இந்த இலையோட வேருங்க, இந்த செடியோட வேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ தன்மை தான். இதுவும் அந்த வேரையும் கிட்னிக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையோட வேரையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கஷாயம் வச்சு கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இலை மட்டும் தான் காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன், அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கணும் நண்பா. இப்போ அது கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் எடுக்கணும். 3/4 டம்ளர் வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லா பொருளோட அந்த சாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். நம்ம வெடிக்கட்டி டெய்லி மார்னிங் இதை கொடுத்துட்டு வந்தோன்னா அந்த யூரியா அண்ட் கிரியேட்டினின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். முக்கியமாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க பிபி அண்ட் சுகரை அதிகப்படுத்தாமல் இருந்தாலே கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்காது நண்பா. அது இன்னொரு வீடியோவில் வேணுமானா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன். இப்போ இந்த கஷாயத்தை பற்றி மட்டும் இப்போ வந்து பார்ப்போம். நான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துட்டு வரேன். ஓரளவு இப்போ பரவாயில்ல நண்பா அப்பாவுக்கு. ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா காலைல அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் கொடுத்துட்டு வரேன். நீங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.